G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி தென் ஆப்பிரிக்கா சென்றடைந்தார். ஜோகன்னஸ்பர்க் நகரில் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி கண்டுகளித்தார். தமிழகத்தில் சனிக்கிழமை 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூரில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் சனிக்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வரும் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் ஏர் ஷோவின் போது இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறி கோர விபத்து ஏற்பட்டது. விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு நகை பணத்திற்காக அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கு. தமிழகத்தை உலுக்கிய பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. சென்னை குடிநீர் வாரியம் 1 லட்சம் ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்களை கொள்முதல் செய்துள்ளது. முதற்கட்டமாக வணிக வளாகம், அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிநீர் மீட்டர் பொருத்தப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் திடீரென செல்போனில் தொடர்பு கொண்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஆமா, 76,517 பாரம் தலைவரே. இல்ல தலைவரே, நேற்று வரைக்கும் 14,784 படிவம் தலைவரே. நேற்று வரைக்கும் பண்ணிருக்கு தலைவரே. இன்னும் 4,100 படிவம் பெறப்பட வேண்டியது இருக்கு தலைவரே. நல்லா போயிட்டு இருக்கு தலைவரே. இப்ப இந்த ரவுண்ட் எங்க தொகுதி பொறுப்பாளர் எம்எல்ஏ ஓட தான் தலைவர் இப்ப தொகுதி ரவுண்ட்ஸ்ல இருக்கிறோம். ரைட் தலைவர். மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டது. கோவை மதுரை மெட்ரோ திட்டம் தொடர்பாக விரிவான அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக மாநில அரசு அலட்சியமாக நடந்து கொண்டதாகவும் விமர்சித்துள்ளார். அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் 8 மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர். முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு வகுக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. மக்களின் பாதுகாப்பிற்கு அரசியல் கட்சியினரே பொறுப்பு என்றும் மத கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை பொருந்தாது என்றும் வரைவு விதிகளில் கூறப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து சேலம் மாநகர காவல்துறை கடிதம் எழுதியுள்ளது. பிரச்சாரம் நடப்பதற்கு 1 மாதத்திற்கு முன் அனுமதி கேட்க வேண்டும் என தாவேகாவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தாவேகா தொண்டரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். காஞ்சிபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடைபெறவுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து புரட்சி ஏற்படும் என தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. எந்த பிரிவினரையும் குறிவைத்து பதிவிட்டதை போல் இல்லை என வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற சென்னை மாநகராட்சி 2 வாரங்கள் கூடுதல் அவகாசம் அளித்துள்ளது. வரும் 24ஆம் தேதிக்குள் உரிமம் பெறாவிட்டால் ரூபாய் 5,000 அபராதம் விதிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 91,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27 மலேசியாவில் நடைபெற உள்ளது. இசை வெளியீட்டு விழா தொடர்பான வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. அமைதி இல்லாமல் நீதி நிலைத்திருக்க முடியாது. லக்னோவில் உலக தலைமை நீதிபதிகளின் சர்வதேச மாநாட்டில் ராஜ்நாத் சிங் இவ்வாறு கூறினார். புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கூடுதல் நேர வேலைக்கு இரட்டை ஊதியம் வழங்க உத்தரவாதம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்வையொட்டி சென்னை, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பனாரசுக்கு 7 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான டிக்கெட் முன்பதிவு சனிக்கிழமை காலை 8 மணிக்கு துவங்குவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். தமிழகத்தில் விதிகளை மீறி எஸ்ஐஆர் பணிகளை திமுகவினர் மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெட் தேர்வு விவகாரம் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்க இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்கள் டிசம்பர் 3 முதல் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். காலை முறை ஊதிய உயர்வு கோரிக்கைகளை போராட்டத்தின் போது வலியுறுத்த உள்ளனர். கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டெல்லி பயணம் மேற்கொண்ட விவகாரம். அமைச்சரவை மறுசீரமைப்பு பற்றி கட்சி தலைமைதான் அறிவுறுத்துகிறது என கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் மல்லிகார்ஜுன கார்கே உடனான சந்திப்பு பற்றி தனக்கு தெரியாது என துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரும் விளக்கமளித்துள்ளனர். கர்நாடக முதல்வர் மாற்றம் என தகவல்கள் வெளியாகி வரும் சூழலில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூரு வந்துள்ளார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என கர்நாடக அரசியலில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிறுவாபுரி முருகன் கோயிலில் அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயிலில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் திருப்பணிகள் மூலம் குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்துமிடம், மாற்று வழி பாதை உள்ளிட்ட வசதிகள் 6 மாதத்தில் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். சங்கரன் கோவில் அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாவட்ட அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உடலை வில் போல் வளைத்து யோகா செய்து அசத்தினர். இந்த நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மகள் திருமண அழைப்பிதழை கேலண்டர் போல வடிவமைத்த குடும்பத்தாரின் செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிடைமருதூரை அடுத்த குடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மனோகர் என்பவரது மகளின் திருமணம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மகளின் திருமண பத்திரிகையை 2026 கேலண்டர் போல வடிவமைத்து அதை கிராம மக்களுக்கு திருமண அழைப்பிதழாக கொடுத்து வருகின்றனர். திருமண குடும்பத்தாரின் இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் அறநிலையத்துறை சார்பில் 37 மூத்த தம்பதிகளுக்கு கோலாகலமாக 60ஆம் கல்யாணம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற அறிவிப்பு 28இல் அறிவிக்கப்பட்டபடி
சிறப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோயிலில் பல மூத்த தம்பதிகளுக்கு இந்த 60வது கல்யாணம் நடைபெற்றது. இதில் தம்பதிகளுக்கு 2500 ரூபாய் மதிப்பிலான புத்தாடைகள், பழங்கள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் காலணி தயாரிக்கும் நிறுவனத்தில் வெறும் 52 பேருக்கான காலி பணியிடத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. உள்ளூர் நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் குவிந்தனர். கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலத்தில் இருக்கும் வீடுகளுக்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை எதிர்த்து போராடிய மக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. கோவில் சொத்துகள் ஆக்கிரமிப்புகளான நிலத்தை வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிசில்டா அளித்த புகார் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தில் 5.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் கட்டடங்கள் குலுங்கியதால் பலத்த சேதம் ஏற்பட்ட நிலையில் மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. ரஷ்ய படையினர் உக்ரைனில் அமைந்துள்ள குபியன்ஸ்க் பகுதியை கைப்பற்றியுள்ள வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இதனை மறுத்த யுக்ரைன் அதிபருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்ய படையினர் அவர்களது நாட்டின் கொடியை பிடித்தவாறு வீடியோ ஒன்றை எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். இந்தியா தென் ஆப்பிரிக்கா அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சனிக்கிழமை கவுஹாத்தியில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் தோல்வி கொண்ட இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ராவின் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரம் தொடர்பான வழக்கு. ஹைதராபாத்தில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் நடிகை நிதி அகர்வால் ஆஜரானார். ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் தற்போது குளிர்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் பனிப்பொழிவு நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான லீலில் லேசான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குளிர்காற்றை அணைத்தபடி மெதுவான வெண்தூறல் போல பனிப்பொழிந்து பல இடங்களில் படர்ந்து நகரை ஓவியமாக மாற்றியது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவிடம் தனது காதலை தெரிவித்தார் அவரது நீண்ட நாள் காதலர் பலாஷ் முச்சல். இந்திய மகளிர் அணியின் நட்சத்திர பேட்டரான ஸ்மிருதி மந்தனா பிரபல இசையமைப்பாளரும் திரைப்பட இயக்குநருமான பலாஷ் முச்சலை 2019ஆம் ஆண்டில் இருந்து காதலித்து வருகிறார். இதனை உறுதி செய்யும் விதமாக இருவரும் தங்களின் சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படங்களை இணைந்து பகிர்ந்து வந்தனர். கிரிக்கெட் உலகின் செலிபிரிட்டி கப்பலாக வலம் வரும் இருவரும் தற்போது புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளனர்.